இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு நகரமே அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சி அளிக்கின்றது. போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்பொழுது எல்லாம் முடிஞ்ச பிறகு, போதைக்கு அடிமையாகி அவர் சீரழிஞ்ச பிறகு, குடும்பம் நடுத்தருக்கு வந்த பிறகு, இப்பதான் முதலமைச்சருக்கு நானும் அதை வந்து போதையின் பாதையில் செல்லாது என்று தொலைக்காட்சி வாயிலா செய்தி வெளியிட்டிருக்கார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தெந்த விதத்தில் மத்திய அரசு மூலமாக நன்மை கிடைக்குமோ அத்தனையும் பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். ஆமா, குழந்தையெல்லாம் திருவிழா கூட்டிட்டு போனா குழந்தை பொம்மை கேட்கும். பொம்மை வாங்கிட்டு வந்து அந்த பொம்மை விளையாடுறதுக்காக நம்ம சாவி கொடுத்து அப்படி விட்டா அந்த பொம்மை கை தட்டும். அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் அதிகாரி பேச்சு காட்டிட்டு கை தட்டிட்டு இருக்க. அப்படித்தான் இருக்காரு. உண்மைதானே? பல லட்சம் ரூபாய் இப்ப கட்டுறா வீடு மாதிரிலாம் நினைக்காதீங்க. அதான் கட்டிட்டு இருக்காங்களே, நீங்க என்ன சொல்றீங்க கேட்பீங்க. இப்படிப்பட்ட வீடெல்லாம் இல்ல, தரமான வீடு. நம்முடைய ஏழை மக்கள் மனம் மகிழ்கிற அளவுக்கு, மன நிறைவுகிற அளவுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். மக்களை, தமிழகத்தை